منا إلى حضرة سيدنا وشفيعنا سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أدراج جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين وجميع الأولياء والعلماء المتقين، ثم إلى أدراج سيدنا مدهونا إمام عبد الله محمد بن إدريس الشافعي رضي الله تعالى عنه، ثم إلى أدراج سيدنا القطب الرباني والغوث المداني معشوق الرحماني قنديل النوراني شيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى الشيخ الأكبر غوث الأصغر سيدنا أبو الحسن علي الشاذ رضي الله تعالى عنه، ثم إلى درسنا شهداء صالحين رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى درسنا مربينا هدينا قرة عيننا سيدنا بير محمود مجدوب رضي الله تعالى عنه، ثم إلى أولياء كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم رب عزا وشرفا وتعظيما وتكريما، اللهم افضل علينا من فيضاتهم، اللهم افتح قلوبنا من فتوحاتهم، اللهم نبر قلوبنا بأنوارهم يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. என்றால் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தீனல் இஸ்லாமை சொல்லவில்லை என்றால் என்ன நடக்கும்? அருமையானவர்களே, கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் நம்ம ஊர்லையும் வர ஆரம்பிச்சிட்டு என்னதுக்கு சொல்றேன்னா, முன்னால் எல்லாம் நம்ம ஊர்ல உள்ள சின்ன பிள்ளையோ ஒரு 8 வயசு 9 வயசு பிள்ளையெல்லாம் இந்த சில்லறை பைத்து நம்ம படிக்கிறோம்ல, ஒரு மஜ்லிஸில் போய் உட்கார்ந்தா யா சையதி யா ரசூலல்லாஹ் யா சையதி சனதி, இந்த மாதிரி பைத்தெல்லாம் சரளமாக நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்த காலம் மாறி இப்போ ஒரு 10 வயசு பிள்ளைகளில் பகுதி பிள்ளைகள் அதை தெரியாமல் மேலையும் கீழே முழிப்பதை நான் பார்த்துவிட்டு வேதனைப்படுகிறேன். இது நம்ம ஊரினுடைய நிலைக்கு மாற்றம். என்ன காரணம்? வேறொன்றுமில்லை, படிக்கிறோம், படிக்கணும் தான் சொல்லணும் இல்லை. நம்ம டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், நல்ல அட்வொகேட்டாக ஆகணும், எல்லாம் ஆகணும். ஆனால் நம்மிடத்தில் தீன் இல்லாமல் போகிறது. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு மஜ்லிஸுகளில் சில பிள்ளைகள், நான் சில மஜ்லிஸுகளில் பார்க்குறேன், காயில் பட்டணம் ஏன் இப்படி மாறுது? 10 வயசு 11 வயசு முன்னாலே எல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை குடும்பங்களில் சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் என்பது ஒரு அமானிதம், நமக்கு தெரியும் அல்லவா? ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை இரவு நேரத்தில் திடீர்னு காய்ச்சல் அதிகமாகி புள்ள வஃபாத்தாயிட்டுது. புள்ள வஃபாத்தாயிட்டா அந்த தாய் என்ன செய்தாங்க, அந்த ஜனாசாவை கொண்டு போய் வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே வச்சுட்டு கணவன் வந்த நேரத்தில் கணவன் அதை பற்றி பேசவே இல்லை. அன்றைய இரவில் கணவனுக்கும் அவங்களுக்கு இடையில குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக நடக்குது. நடத்து முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த பெண்ணு கணவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்ன கேட்டா, ஒரு ஆள் நம்மகிட்ட ஒரு அமானிதமாக ஒரு பொருளை தந்து வச்சிருந்தாரு, அவர் திடீர்னு கேட்டால் அதை கொடுக்கணுமா வேண்டாமான்னு கணவன் கேட்டார். இந்த சம்பவம் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஆளு, ஒரு மனிதர் நம்மிடத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் அமானிதமாக தந்திருக்கிறார். அதை அவர் திரும்ப கேட்கிற பொழுது கொடுக்கணுமா வேண்டாமான்னு கணவன் கேட்கிற பொழுது கணவன் என்ன பதில் சொன்னார்? ஆமா கொடுக்கணும், அவர் எப்போ கேட்டாலும் கொடுக்கணும். உடனே இந்த பெண்ணு சொன்ன வார்த்தை, அல்லாஹ் நமக்கு அமானிதமா ஒரு பிள்ளையை தந்திருந்தா நேற்றைய ராத்திரி அவன் திரும்ப கேட்டான், கொடுத்துட்டேன்டாக. அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நினைத்து பாருங்கள். திரும்பி கேட்டான், நான் கொடுத்து விட்டேன். இந்த கணவர் தடுமாறுகிறார். என்னமா நடந்தது? வஃபாத்தாயிட்டு பிள்ளை. கவலைப்படாதீர்கள். இந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுகிறது? பிள்ளைகள் என்பது அமானிதம்.
அதுக்கு பின்னால் அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லுய்யத்தில் அமானா, அமானத்துகள் வீணடிக்கப்பட்டால் ஃபந்தலிரிஸ்ஸா என்றார்கள், கியாமத் நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அமானிதங்கள், அது பிள்ளையாக இருந்தாலும், நம்முடைய வாழ்நாளாக இருந்தாலும், நம்முடைய கண்ணாக இருந்தாலும், நம்முடைய காதாக இருந்தாலும், நம்முடைய செல்வமாக இருந்தாலும், பிறர் தந்த செல்வமாக இருந்தாலும், அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் ஃபந்தலிரிஸ்ஸா, கியாமத்தை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப இலாஅத்துஹா, அமானிதம் எப்படி யா ரசூலல்லாஹ் வீணடிக்கப்படும் என்று கேட்கிறார்கள். அமானிதம் எல்லாம் வீணடிக்கப்படுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், தகுதியில்லாதவர்களிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தகுதியில்லாதவர்களிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால், இதை இன்னொரு அர்த்தத்தையும் கூட எடுக்கணும். தகுதியில்லாதவர்கள் பொறுப்பை தேடி அலைய ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மளை முதல்ல நமக்கு தெரியணும், இல்ல எனக்கு இந்த பொறுப்பை என்னால் பார்க்க முடியுமா? பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். ஒரு பள்ளிவாசலுக்கு பொறுப்பு, ஒரு சங்கத்துக்கு பொறுப்பு, ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பு என்று பொறுப்பு என்பது ஒரு அமானிதம் என்றார்கள். அந்த அமானிதத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் வந்தால் அதுதான் அமானிதம் வீணடிக்கப்படுவது என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இஸ்லாத்தில் பொறுப்புக்கு தகுதி இல்லாத யஸீத், பொறுப்புக்கு அறவே தகுதி இல்லாத யஸீத் பொறுப்புக்கு வந்ததால் தான் அன்றைய தினத்தில் கேவலங்கள் உண்டாக ஆரம்பித்தது. பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அவ்வலு மா தஃப்தகிதூன மின் தீனிக்கும், உங்க தீன்லயே காணாம போறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்ல. பழைய காலத்தில் இருக்கிற உண்மை பேசுறதெல்லாம் இப்ப இல்லை சொல்றோம் இல்ல. பழைய காலத்தில் இருக்கிற பேணுதல் இப்ப இல்லை சொல்றோம். பழைய காலத்தில் இருந்த தொழுகைகள் இப்ப இல்லை. பழைய காலத்தில் தஹஜ்ஜுத் தொழுபவர்கள் அதிகம் இருந்தார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தீனில் இருந்து முதலாக நீங்கள் இழக்க வேண்டிய, உங்களை விட்டும் பறிபோகக்கூடிய பொருள் எது தெரியுமா? அமானத் என்றார்கள். அமானத்து தான் முதலாக பறிபோகும் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஆஹிரு அஸ்ஸலாத், கடைசியாக பறிபோவது தொழுகை என்றார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக. வியாபாரம் என்பது ஒரு அமானிதம். அதில் ஏமாற்றி ஏற்பட்டால், கண்மணி நாயகம் வாருகிறார், ஒரு ஆளு கோதுமையை வச்சு வியாபாரம் பண்றா. கோதுமை இப்படி குவியலாக தானே இருக்கும். குவியலுக்குள்ளே கை போட்டாவா உள்ளே இருந்து பார்த்தா ஈரமாக இருக்கு. அந்த சஹாபிட்ட கேட்டால், வாப்பா மேலே நல்ல காஞ்ச கோதுமையும் உள்ள ஈரமமாக இருக்குதே, என்ன வாப்பான்னு கேட்டால், இல்லை யார சொல்லுதா, இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சுது, அந்த தண்ணி உள்ளே இறங்கியிருக்குது, மேலே உள்ளது காஞ்சிட்டுது, கீழே உள்ளது கொஞ்சம் நேரம் சென்று காயும். அப்பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாராவது உங்கள்கிட்ட கோதுமையை வாங்க வந்தா அவர்கிட்ட கீழே கொஞ்சம் ஈரம் இருக்கிறது என்று சொல்லி விற்றுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் வியாபாரத்தினுடைய அமானிதத்தை நீங்கள் கெடுக்கிறீர்கள் என்றார். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பாருங்களேன். நம்மகிட்ட ஒரு 50 ரூபா நோட்டு, கொஞ்சம் கீர்ன நோட்டு, கொஞ்சம் கிழிஞ்ச நோட்டாக இருக்குது. இதை எப்படி தள்ளி விடணும்னு நம்ம பார்ப்போம். நம்ம என்னெல்லாம் ஹிக்மத் வச்சிருக்கிறோம். பஸ்ஸில் ஏறுற சமயம் ஒரு நல்ல நோட்டையும் அதுக்கு மேலே இந்த கீர்ன நோட்டை ஒன்றா வச்சு 2ஆ மடித்து கண்டக்டரை கையில் நெய்ஸாக தள்ளி விட்டா அவன் நம்ம ஒரு கண்டக்டர் இப்படி வாங்கி சொருவிடுவான். நம்ம ஏதோ நான் ஒரு கிங், ஒரு 50 ரூபாவை மாற்று இருக்கு. அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா, நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி பாருங்களேன். பஸ்ஸில் கண்டக்டர்கிட்ட, பாப்பா இந்த நோட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, நீங்கள் உங்களால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்கலாம். இந்த காலத்தில் கொஞ்சம் மழை பெய்யுதெல்லாம் இவனோட கொண்டு தான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல பாய் தாங்குன்னு கேட்குறேன்.
சிலவன் கேட்குறான் வேற யார்த்தையும் கொண்டு மாற்று, வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். அல்லாஹ் நம்மகிட்ட ஒரு 50 ரூபா தான் தந்திருக்கானா, கை நிறைய பணத்தை தந்திருக்கிறான். இப்படி நாம் ஏமாற்ற வேண்டிய தேவை நமக்கு இல்லையே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி. அவங்க ஜவுளி வியாபாரம் செய்கிறாங்க. ஜவுளி வியாபாரம் செய்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு துணியில் கொஞ்சம் குறை உள்ள துணி, அந்த காலத்தில் நெய்யல் தானே, 2-3 இலை விட்டது மாதிரி இருக்கு. அப்போ அவ கூட நடக்கிறோன்னு சொன்னாலாம், இதை அந்த குறையை சொல்லி விற்கணும் அப்படின்னா. இது அவ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டா திரும்பி வந்து பார்க்குறாங்க, எல்லா துணியெல்லாம் வித்தாச்சு. அதை சொல்லி வித்தியலாம், இல்லை மறந்துட்டமே, உண்மையில் அவர் மறந்துட்டார், தொழிலாளி மறந்துட்டார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், இன்றைய தினம் நடந்த வியாபாரம் முழுவதையும் சதக்கா செய்கின்றா. அருமையானவர்களே, வியாபாரத்தில் அமானிதம் இல்லை, தொழில் துறைகளில் அமானிதம் இல்லை. நிறைவாக ஒரு செய்தி, இது நம்ம கொஞ்சம் பேண வேண்டிய எல்லா கட்டங்களிலும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளி, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி, நாம் நம்முடைய கண்ணுக்கு பொறுப்பாளி, நம்முடைய இதயத்துக்கு பொறுப்பாளி. நாம் நம்முடைய கண்ணை அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாததில் செலவழித்தோம் என்றால், நம்முடைய காதை அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாததில் செலவழித்தோம் என்றால் அமானிதத்திற்கு மாற்றம் செய்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கிதாபில் எழுதுறா. ஒரு ஆள் 2வது ஒரு கல்யாணம் முடிக்கிறார். 2வது கல்யாணம் முடித்தா சில கட்டங்களில் முதல் மனைவிக்கு அந்த செய்தியை தெரியாமல் ஒரு மாதிரி மூடி மறைச்சிடும், அப்படி தானே? இல்லைன்னா பூதாகாரம் புயல் கிளம்பிடும். அதனால் 2வது மனைவியை கல்யாணம் முடிக்கிறார். 2வது மனைவியை கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் முதல் மனைவிக்கு எது தெரியாது. எப்படியோ இந்த 2வது மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு, 2வது உள்ளவளுக்கு விஷயம் தெரியுது, முதல் உள்ளவளுக்கு தெரியல, பிரச்சனை இல்லை, அமைதியாக போயிட்டு இருக்குது. திடீர்னு இந்த ஆள் வஃபாத் ஆயிட்டான். கல்யாணம் கட்டினா ஆம்பளை மாப்பிள்ளை வஃபாத் ஆன உடனே இந்த பெண்ணு, இவளுக்கு முன்னால் ஒரு மனைவி இவங்களுக்கு உண்டுன்னு தெரிஞ்சதுனால, கிடைக்கிற சொத்தில் பிள்ளைகள் இருப்பதனால 4ல் ஒரு பகுதி 8ல் ஒரு பகுதி பிள்ளைகள் இருப்பதனால மனைவிக்குரியது பெரிய சொத்து. அதை எடுத்துட்டு அந்த முன்னால் உள்ள மனைவிட்டு கொண்டு போறாயோ. நம்மனா என்ன செய்வோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஒரு ஆள் என்ற நம்ம ஊரில் இல்லை, ஒரு ஆள் என்ற வந்து கேட்கிறார், அலிம்சா அவளுக்கு தெரியாம அவ்வளோ சொத்தை நம்ம எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அவ இன்னொரு மனைவி இருக்கிறாளே, அலிம்சா ஏதாவது கிதாபில் பாருங்களேன். நம்ம ஊரில் இல்லை, தயவுசெய்து யாருன்னு கேட்ட அட்ரஸ் கேட்க வரக்கூடாது, அது நமக்கு தேவையும் இல்லை. உண்மையிலே நம்ம ஊரில் கிடையாது. நான் சொன்னேன், இந்த பேச்சு முதல்ல சரியில்லை. இப்போ இந்த 2வது மனைவி முதல் மனைவிக்குரிய வாராசத்தில் ஒரு பகுதியை எடுத்து அவள்கிட்ட போகிறாளாம். அவள்கிட்ட போன உடனே அவள் கேட்குறா, அம்மா ஏன் மனைவி அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிட்டேன், நீங்கள் முதல் மனைவி, நான் 2வது மனைவியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொத்து கணக்கையெல்லாம் காட்டிட்டு மனைவிக்குன்னு கிடைக்கக்கூடிய 8ல் ஒரு பகுதி சுமார் 10 லட்சம் ரூபான்னா அந்த 10 லட்சத்தையும் அவ கையில் கொடுக்குறான். அப்போ அவ கேட்டாலாம், 10 லட்சம் எனக்கு எப்படி வரும்? நீங்களும் ஒரு மனைவி தானே, நானும் ஒரு மனைவி, ஆளுக்கு 5 லட்சம் தானே வரணும் உதாரணத்துக்கு. இப்போ அவ சொன்னாலாம், இந்த ஆள் வஃபாத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன தலாக் சொல்லிட்டேன், வஃபாத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன தலாக் சொன்னார், தலாக் சொன்னதால் எனக்கு சொத்தில் பங்கில்லை. இவ்வளவு பேணுதல் அன்றைக்கு இருந்த காரணத்தால் அவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த வராசத்தினுடைய அமானிதம் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, உறவுகளுக்கு கிடைக்க வேண்டிய வராசத்துகளை கொடுக்காமல் அநியா الصالحات كانت
كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العظيم صدق رسول النبي கரீம் சொல்லி முடிக்கிறேன்னா صدق رسول النبي الكريم ونعم ولا சொல்லி தந்தன وصحبي وطابعين ومن ذا مجد بقى المحمود وهو حب الكرام رب القلوب طيب بينهم ولا محمود ناصق صالح الله داعيا على اسمه محمود شاكرا ذاكرا مزاكر النفوس مطمئن بسيره محمود وكذا قد إلى الله حتى جذبته عناية محمود صل سلم على النبي ودود عليه وصحبه محمود وبه أهل منبع البركات غفر ذنبهم به محمود وبه أهل منبع الحسنات وغفر ذنبهم به
وخير الأنام بعد التمام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்ட நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வாரான. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்துகள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் விசாலமானதாகவும் மணவரையை விட சிறந்த அறையாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே,
நம்முடைய பேர் மஹமூது மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனித நினைவை அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடிய புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 3வது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானாக. அருமையானவர்களே, அமானிதம் காத்தல், அதனால் பல்வேறு மானங்கள் காக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் மானம் காத்தலும் அமானிதம் பேணுதலும் என்ற தலையங்கத்தின் கீழ் சில விஷயங்களை நாம் பேசிக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான அமானிதங்களையும் பேணி நம்முடைய மானங்களையும் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உம்மத்துகளுடைய மானங்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமானத் அரபியில் அமானத் என்பதை அல்லாஹ் ஒரு விரிவான விளக்கத்தின் அடிப்படையில் நமக்கு கொண்டு வந்து தருகிறார். அமானத் என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளிலேயே ஒரு உயர்ந்த நிஅமத்தாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவார். இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாஇ வல் அர்தி வல் ஜிபால். அல்லாஹ் இந்த அமானிதம் என்ற அமானத்தை வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மலைகளுக்கெல்லாம் எடுத்து காட்டிய பொழுது அவைகளெல்லாம் அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. வஹமலஹல் இன்சான் தான் அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. இந்த மனிதன் விளக்கம் குறைந்தவனாகவும் அநியாயக்காரனாகவும் இருக்கிறான் என்று இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிப்பார். அருமையானவர்களே, அமானிதம் அல்லாஹ் நமக்கு தந்த வாழ்க்கை ஒரு அமானிதம். அல்லாஹ் நமக்கு தந்த மக்கள் செல்வம் ஒரு அமானிதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற செல்வங்கள் ஒரு அமானிதம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற கண்ணியமான வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம். பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் மீது கருணையோடு நடக்க வேண்டும் என்பது ஒரு அமானிதம். ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் மீது நீதத்தை பேணி வாழ்வது என்பது ஒரு அமானிதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குடும்பத்தை தந்திருக்கிறார். உம்மா வழியில் உள்ள குடும்பங்கள், வாப்பா வழியை சார்ந்த குடும்பங்கள், திருமண உறவின் மூலம் கிடைத்த குடும்பங்கள். இந்த குடும்பங்கள் என்பது ஒரு அமானிதம். இவைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை, அதற்குரிய கடமைகளை பேணி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருவான். அருமையானவர்களே, நாம் பொதுவாக அமானிதம்னா யார்ட்டையாவது கொஞ்சம் காசு கொடுத்து வச்சுருந்தா அவங்க அந்த காசில் நமக்கு அமானிதமாக வாங்கி வச்சிருக்கிறாங்க, அதை திரும்ப தரணும். அது ஒன்றுதான் அமானிதம் என்று நாம் நினைக்கிறோம். அமானிதம் என்பது ஒன்றல்ல, இப்படி விரித்து கொண்டே செல்லலாம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம். உடல் உறுப்புகள் நமக்கு சொந்தமெல்லாம் இல்லை. நம்ம கை நமக்கு சொந்தமல்ல, நம்முடைய கண் நமக்கு சொந்தமல்ல. அல்லாஹ் இரவலா தந்திருக்கிறான், அமானிதமாக தந்திருக்கிறான். அந்த அமானிதத்தை அவன் சொன்ன விதத்தில் பேணி அவனிடத்தில் திரும்பி ஒப்படைக்க வேண்டும். உறுப்புக்கள் எல்லாம் அமானிதம். இதில் ஒரு பகுதியாகத்தான் நாம் ஒருவரிடத்தில் பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ
அல்லது நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பையோ ஒருவரிடத்தில் அமானிதமாக கொடுப்பதும் அதில் கட்டுப்படும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற அமானிதங்களை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு கட்டளையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நம்ம ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம குடிபெயர்ந்து அந்த ஊரில் போய் வாழணும். இங்கேருந்து நமக்கு தொழில் பிள்ளைகள் எல்லாம் தொழில் சென்னையில் பார்க்குறாங்க, அங்கே போய் நம்ம குடும்பத்தோடு இருந்துடலாம், நமக்கு அனுமதி. நபிமார்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைக்கணும். அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சஹாபாக்களை சென்று அங்கு நிம்மதியாக வாழுமாறு அனுமதி கொடுக்கிறார்கள். கண்மணி நாயகம் புறப்படவில்லை, அல்லாஹ்விடத்தில் அனுமதியை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அல்லாஹ் எப்பொழுது அனுமதியை தருகிறானோ அப்பொழுதுதான் செல்ல வேண்டும். எதிரிகளெல்லாம் அவர்களுடைய வீட்டை சூழ்ந்து நிற்கிற பொழுது அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். கையில கட்டையோடு கம்போடு நிற்கிற நேரத்தில் அனுமதி கொடுக்கிறான். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மருமகனால், இன்னொரு முறையில் பார்த்தா தன்னுடைய தம்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் நாம் படுக்கிற பெட்டில் நீங்கள் படுத்துக்கிடுங்க, ஏன் போர்வையை எடுத்து பொத்திக்கிடுங்க. என்னிடத்தில் சில அமானிதங்களை தந்து வைத்திருக்கிறார்கள். இந்த அரபு நாட்டினுடைய வன் காஃபிர்களெல்லாம் என்னை நம்பிக்கைக்குரியவனாக வைத்து சில அமானிதங்களை என்னிடத்தில் தந்திருக்கிறார்கள். அந்த அமானிதங்களை எல்லாம் காலையில் நீங்கள் உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற அந்த ஒரு கட்டத்தை விட கொடுமையான கட்டம். வெளியில போனா உயிர் வருமா சொல்ல முடியாது, அல்லாஹ் போகச் சொல்கிறான். அந்த கட்டத்தில் கூட கொடுத்த அமானிதங்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டுத்தான், அதற்காக ஒருவரை ஏற்பாடு செய்து விட்டுத்தான் போகிறார்கள் என்றால், அமானிதம் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமே, அந்த அமானிதம் அதில் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு ஆள் நம்மகிட்ட ஒரு 1 லட்சம் ரூபா தந்து வச்சிருக்கிறார், அப்போ இதை வச்சுக்கிடுங்க. அது நம்ம அவற்றை வாங்குகிற சமயத்திலேயே, பாப்பா இதை இப்போ நீங்கள் என்ற தாரியா நாளைக்கும் கேட்கலாம், அல்லது ஒரு வாரம் கழிஞ்சும் கேட்கலாம், ஒரு வருஷம் கழிஞ்சும் கேட்கலாம், நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் தருவேன், ஆனால் இந்த காசை நான் எடுத்து செலவழிக்கலாமா? அந்த காசு, அந்த நம்பரு, அந்த பொருள், அந்த பணம், அந்த பணத்தை நான் எடுத்து செலவழிக்கலாமா? நீங்கள் நாளை கேட்டாலும் இந்த வேற பணம் இருக்கு எடுத்து தரலாம். என்ற அனுமதி கேட்டால் அந்த பொருளை நாம செலவழிக்கலாம், அடுத்த ஆளுக்கு கடன் கொடுக்கலாம், நம்ம வியாபாரத்தில் போட்டுக்கிடலாம், எது வேண்டுமென்றாலும் செய்யலாம். அவர்கிட்ட அனுமதியெல்லாம் கேட்கல. நம்மகிட்ட ஒரு 10 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா தாராரு, நம்ம வாங்கி வச்சோம். நாளைக்கு நம்மகிட்ட ஒரு ஆள் கடன் கொடுத்தால் வராரு, நம்மகிட்ட வேற பணம் ரொட்டேட்டில் இருக்கு, அதை எடுத்து நம்ம அவருக்கு கொடுத்துக்கலாம் சொல்லி இதை கொடுத்தோம் என்றால் அது அமானிதத்திற்கு மாற்றம் இருக்கிறார்கள். அருமையானவர்கள், இது நம்மகிட்ட சர்வசாதாரணம், இது நம்மகிட்ட சர்வசாதாரணம். நம்மகிட்ட ஒரு ஆள் 1 லட்ச ரூபா தந்தா அதை நம்ம அப்படியே அந்த நம்பரெல்லாம் அவருக்கு தெரியவா போகுது? பணம் கொடுக்கிறார் 1 லட்சம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். அதை நாம் எடுத்து புழங்குகிறோம் என்றால் அதை அவரிடமிருந்து கடன் வாங்கி இருக்கிறோம் என்ற நிபந்தனைக்கு நாம் ஆளாக வேண்டியது. அமானிதத்துக்கும் கடனுக்கும் இடையில் வித்தியாசம் உண்டு. அமானிதம் ஒரு ஆள் 1 லட்ச ரூபா தாராரு, அதை வாங்கி வைக்கிறோம், அது திடீர்னு யாரோ திருட நம்மளை அறியாம தூக்கிட்டு போயிட்டோம்னா திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம பாதுகாக்கணும். ஆனால் கடனாக இருந்தால் நாம் கொடுக்க வேண்டும். இன்னும் சில நடைமுறைகள் நடக்கிறது. ஒரு ஆள் ஒரு பணத்தை அமானிதமாக கொடுக்கிறார், அவர் இப்போ ஒன்றும் கேட்க மாட்டார், நமக்கு நல்லா தெரியும், நம்ம வியாபாரத்திலே பயன்படுத்து. நம்ம வியாபாரம் ஒரு 10 லட்ச ரூபா வச்சு ஒரு வியாபாரம் பண்றோம்,
அதுக்கு ஒரு 1,00,000 ரூபா. இந்த பணத்தையும் கூட சேர்த்து வியாபாரம் பண்றோம். எப்ப கேட்டாலும் இதிலிருந்து எடுத்து கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. கொடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது, கொடுக்கக்கூடிய வசதியும் இருக்கிறது. இருந்தாலும் நாம் வியாபாரத்தில் ஈடுபடுத்தணும்னா அவரிடத்தில் அனுமதி வாங்கி இருக்க வேண்டும். முதல் கட்டம். அப்படி அனுமதி வாங்காமல் அமானிதத்தை நாம் எடுத்து நம்முடைய வியாபாரத்தில் போட்டோம் என்றால் வரக்கூடிய லாபத்தில் அவருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். லாபம் யாருக்கு கொடுத்தாலும் வாங்க தானே செய்வாங்க. 1,00,000 ரூபா அவர் அமானிதமாக தந்திருக்கிறாரு. ஒரு மாதம் சென்று அவர் கேட்குறாரு, 1,10,000 ரூபா அவர்கிட்ட கொடுக்குறோம். கொடுக்கிற பொழுது அவர் என்னங்க வாப்பா 1,00,000, ஆமாம் உங்கள் பணத்தை நான் வியாபாரத்தில் போட்டிருந்தேன், 10,000 ரூபா லாபம் கிடைச்சிது, உங்களுக்கு அந்த பணத்தை லாபமாக தாரேன்னா யாரும் ஓரளவு சந்தோஷமாக வாங்கிடுவாங்க. சில சமயங்களில் அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். வியாபாரம் என்று வருகிற பொழுது இன்றைக்கு கூட்டு வியாபாரம் நிறைய பேர் செய்கிறார்கள். கூட்டு வியாபாரம்னாலே முதல்ல 1,00,000 ரூபா தாருங்க, நான் உங்களுக்கு திருப்பி தார சமயம் 1,10,000 தருவேன். என்ன செய்யறிய? வியாபாரத்தில் தான். வியாபாரம்னா லாபம் நஷ்டம் வரணும். அப்படி இல்லை, ஏன் வியாபாரம் நஷ்டம் வராது? இப்படி சிலர் இறங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்க வியாபாரம் நஷ்டம் வராது. எங்க வியாபாரம் நஷ்டம் வராதுன்னா அது வேற வானா வியாபாரம், அதான் நஷ்டம் வராத வியாபாரம். மற்ற எல்லா வியாபாரங்களும் நஷ்டமும் லாபத்திற்கும் சாத்தியமாக கூடியவைகள் தான். எனவே அவர் தந்த அமானித காசை நம்முடைய வியாபாரத்தில் நாம் போடுகிறோம் என்றால் அவரிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரபலமான சஹாபி. அவங்க வஃபாத் ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு அதிகமான 10-11 பொம்பளை பிள்ளையா, ஒரே ஒரு ஆம்பளை பையன் பிள்ளை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு. உஹது போர்க்களத்தில் வஃபாத்தாக போறாக. உஹது போர்க்களத்தில் போய் பங்கு கொள்ள போறாக. மகனை அழைச்சி சொன்னாக, பாப்பா அப்துல்லா, நான் உஹது போர்க்களத்துக்கு போறேன், நாளைக்கு வஃபாத் ஆகிடுவேன், இந்த பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் உங்க கையில ஒப்படைக்கிறேன், எனக்கு 21 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, 21 லட்சம் தீனார் கடன் இருக்குண்டா. கடன் எப்படி வந்ததுன்னா அவள் மீது ரொம்ப நம்பிக்கை, மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை. காசை கொண்டு போய் கொடுப்பாங்களாம். கொடுக்கிற சமயம் ஒல்லி சொல்லிடுவா, உங்க பாப்பா என்ற காசு தாரியல்ல, யாராவது கஷ்டப்பட்டவன் வந்து என்கிட்ட கேட்டால் கொடுத்துருவேன், சம்மதம்னா தான். யாராவது கஷ்டப்பட்டவன் வேதனைக்குரியவன் என்னிடத்தில் வந்து கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன், ஒரு எனக்கு பணம் வார சமயம் தந்துக்கிடுவேன். இதற்கும் அவர்கள் சம்மதிக்கிறார்கள். சம்மதித்து தான் சுமார் 21 லட்சம் ரூபாய்கிட்ட கடன் அவர்களுக்கு. மகனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், பாப்பா 10-11 பொம்பளை பிள்ளைகளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு இந்த கடனையும் ஒப்படைக்கிறேன், என் கடனை அடக்கிய விஷயமாட்டோ அல்லது நம்ம பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது விஷயமாகவோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் என் எஜமான்கிட்ட மட்டும்தான் நீங்க கேட்கணும். அவங்க யாருக்கும் அடிமையெல்லாம் கிடையாது. சொன்னா எந்த எஜமான்கிட்ட மட்டும்தான் நீங்க கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்க கூடாதுண்டா. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நல்ல புரியுது, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும்னு சொல்றா. அப்படி வஃபாத் ஆயிட்டாக. உஹது போர்க்களத்தில் வஃபாத் ஆனதற்கு பின்னால் அரசாங்கத்தில் இருந்து வந்து கேட்டார்களாம், இப்போ பிள்ளைகள்லாம் வஃபா பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு வாப்பா போயிட்டா, கடை வேற இருக்கு, ஏதாவது உதவி அரசாங்கத்திலிருந்து உதவி செய்யணுமான்னு. எங்கள் வாப்பா எனக்கு வசியத் செய்திருக்கிறா, அவங்க எஜமான்ட மட்டும்தான் கேட்கணும்னு வசியத் செய்திருக்கிறான்னு சொன்னால், அதை மாதிரி அவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல ஒரு தோட்டம், ஒரு சின்ன தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை ஃப்ளாட் போட்டு வித்தாக. விற்கிற நேரத்தில் அது ஜாபிர் ரலியல்லாஹுடைய தோட்டம் பறக்கத்துக்குன்னு ஆளுக்கு ஆளு போட்டி போட்டு வாங்குறான். கடைசியில் இந்த 21 லட்சத்தையும் கடனை கொடுத்தா. அதுக்கப்புறம் பெண் மக்களை எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா. அதற்கப்புறம் இந்த வாரிசுதாரெல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டா, சொத்து நிறைய இருக்குன்னு. ஒரு வருஷம் மக்காவில் நான் அறிவிப்பு செய்வேன், இனி யாராவது கடன் பாக்கி இருக்கான்னு பார்ப்பேன்,
அதுக்கப்புறம் வேணா தாரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருவருக்கும் 2.25 லட்சம் திர்ஹம் வாரிசாக கிடைத்தது என்பார்கள். அருமையானவர்களே, நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அமானிதம் என்று வருகிற பொழுது நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறேன், இன்னொரு ஆளுக்கு கடனாக கொடுக்கிறேன், அவளுக்கு உதவியாக கொடுக்கிறேன், நீங்கள் கேட்குற சமயம் நான் தருவேன், அனுமதி வாங்க வேண்டும். இந்த சட்டத்தை கொஞ்சம் கவனமாக நாம் பின்பற்ற வேண்டும். அமானித சொத்துகள் அது பேணப்பட வேண்டியதை போன்று நம்முடைய அமானிதம் என்று நாம் இங்கே சொன்னோமே, அந்த அமானிதத்தில் கட்டுப்பட்டதுதான் ரகசியம். ரகசியத்தை நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட சொல்லுவா, அப்பா குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டம், குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் மக்களை கொண்டு இப்படி எனக்கு ஒரு சோதனையாக இருக்குது, பையன் சொல்லி கேட்க மாட்டேங்கிறான், அப்படியான் அவ்வளோத்தையும் வாங்கி வச்சு அது ரகசியம் என்பதும் ஒரு அமானிதம். இப்போ நமக்கு ஒரு ஆள் ரகசியமாக சொன்னால் எப்பண்டா இவன் போக மாட்டானா, அடுத்த ஆளுக்கு 10 பேருக்கு ஃபோன் போட்டு இதை சொல்லிடணும், அல்லது வாட்ஸ்அப் குரூப்பிலே போட்டுறணும், எந்தெல்லாம் நினைக்கிறான். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கத்துக்கு பகரமா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய பொருளையும் விலை கொடுத்து வாங்கிட்டான். அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிட்டு நம்மகிட்ட அமானிதமாக தந்திருக்கிறான். சில ஆட்கள் வீட்டை வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு யார்கிட்ட வாங்குறாங்களோ அவங்ககிட்டே வாடகை கொடுப்பாங்க. அதுவும் நடக்கத்தானே செய்யுது. வீட்டை அதே மாதிரி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உடம்பை அவன் விலை கொடுத்து வாங்கிவிட்டு நம்மிடத்தில் அமானிதமாக தந்து, இதைத்தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது, இதில் நீ செய்யக்கூடாது, இதில் நீ சிந்திக்கக்கூடாது, இதில் நீ தலையிடக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதில் நீ தலையிட்டுத்தான் ஆக வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறான். அவைகளுக்கு மாற்றமாக நாம் நடந்தோம் என்றால் வாழ்க்கை என்ற அமானிதத்தில் நாம் நஷ்டப்பட்டு விட்டோம். அல்லாஹ்விடத்தில் ஒரு அமானிதம் நாம் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், நான் ஒரு முஸ்லிம், 5 நேரம் தொழுவேன், ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடிப்பேன், அதற்கு மாற்றம் செய்தோம் என்றால் அல்லாஹ்வினுடைய அமானிதத்திற்கு மாற்றம் செய்த அந்த நிலைக்கு ஆளாக வேண்டியது வரும். மானிதம், மானம் காத்தல், ரகசியத்தை ஒருவர் நம்மிடத்தில் சொன்னார், அது குடும்ப கௌரவங்களை நாசப்படுத்தும். வெளியே தெரிஞ்சினா அந்த ரகசியத்தை வெளியிடுவதும் அமானிதத்துக்கு மாற்றம். அப்படி நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மானத்தை இன்னொருவரை கொண்டு வந்து ஆசைப்படுத்துவார். எனவே அடுத்தவர்களுடைய மான மரியாதைகளில் தலையிடுவது நமக்கு உரிமை அல்ல. கண்மணி நாயகம் மக்காவினுடைய வெற்றி தினத்தில் அரஃபாவினுடைய மைதானத்தில் வைத்து சொன்னார்கள், உங்களுடைய இரத்தத்தை போன்றது உங்கள் சகோதரர்களுடைய மான மரியாதை என்றார்கள். மான மரியாதைகளில் விளையாடாதீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமானிதங்களை பேணி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தர்கள் புரிவானாக. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த உடலை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற பொழுது, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ என்று நம்மை அழைக்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தர்கள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவான அருளன்பின் இறையேகன் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். மறைந்த மாநபி மன்னரெல்லாம் மஹ்மூதர் மறுவிழா முதுமதி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அகம் குளிர முகமலர ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லருள் பெற்ற இறைநேசர்கள் மறைந்தும் நிறைந்து வாழும் பேருயர் காயல் பட்டணத்தில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து நிற்கும் மகான் பேர் மஹ்மூத் முஜிது ஒலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின்
புனித புகழோடு நமது மண்போல் பரக்கத்தால் சங்கத்தலால் நடத்தப்பட்டு வரும் தொடர் சொற்பொழிவின் 3ஆம் தினமான இன்று மஹதரத்துல் காதரியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் சையீதி சயீத் அப்துல் ரஹ்மான் தங்கள் ஆலிம் பாக்கவி ஃபாலில் அஹ்சனி எம்ஏ அவர்களால் மானம் காத்தலும் அமானிதம் பேணுதலும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிறுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை நாடு மஹதரத்துல் காதரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏகே முஹம்மது அஸ்பர் ஆலிம் அஸ்ரஃபி அவர்களால் ஹுப்பிர் ரசூலும் அகீதாவுமே ஈமானின் இரு கண்கள் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سيدي سندي موتي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله لا محي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله ديني يا سيدي سندي غوثي ويا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله بنا معي الدين وعداني من مريدي نهجي كالأقوام ومن عبيدك عبدا طائعا ومن جنودك مقدامين نعم الأمير أمير محي الدين بصر فؤاد صراط سالكه فالله أعدك وأنت مالكه ونجيه هالكه سلطان كل ولي محي الدين صلى الإله مدى أعظم مقام محمد العالي عليه والذي الدين الرشاد أقام وصله يشفع لي يا محي الدين والتابعين لهم الدين مبنين جسده لله للدين مستبشرين بفضل الله فمنه من تنصر لمحيي الحمد لله حمدا دائما والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا الفاتحة. لله رب العالمين الرحمن الرحيم إياك نستعين صراط المستقيم صراط الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد معدن الجود والكرم ومنبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وسلم. اللهم اوصل ثواب ما قرأت. خليفة عثمان بن عفان
أبا سبتين أوصى به الله في سر وإعلان ولا سعيدا وسعدا طلحة وزبيرا عامرا أو بن عبد الرحمن ركن الشريعة كالعلم منتخب والبيت لا يستوي إلا بأركان شرعت مناقب في الناس كلهم ما بين علم وأحكام وتبيان لا يستوي والعدا منهم طلبتهم بأخطاء وشجعان فهم سعادة الخلق نسبهم هذه بجنات ورضوان ومن أحبهم قد نال منزلة عند